வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நல்ல மெத்துன்னு சாஃப்டான பஞ்சு போல தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் ரேஷன் பச்சரிசி, உளுந்து, ஒரு கப்பு சாதம், இது மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ரொம்ப சாஃப்டான தோசை செய்யலாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம புழுங்கல் அரிசி, ஜவ்வரிசி, அவல், வெந்தயம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. வெறும் பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்ய போகிறோம். நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் வேணால் அளந்துக்கோங்க. ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கூட நீங்கள் அளந்துக்கலாம். 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியில் நமக்கு தூசு மண் இருக்கும். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசியில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போது நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது உளுந்தோட அளவு பார்த்துடலாம். நம்ம பச்சரிசி எடுத்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம புழுங்கல் அரிசியும் பச்சரிசி ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது நமக்கு உளுந்தோட அளவுகள் மாறும். நம்ம வெறும் பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்கிறதால டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூடவே மதியம் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அவல் சேர்க்க போகிறது இல்லை, வெறும் சாதம் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா 4 மணி நேரம் ஊறி வந்திருக்கு. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குங்க. அரிசியை ஒரு தடவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அடியில் கல், மண் இருக்கும். நல்லா ஒரு தடவை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். கிரைண்டரில் அரைக்கிறது போலவே நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரிசியை நான் 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ட்ரிப்பு அரிசி நான் அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இது போல் நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இட்லியும் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அரிசி நான் ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஊற வச்சுருந்தேன். 8 மணிக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். குறைஞ்சது நமக்கு 8 மணி நேரம் புளிக்கணும். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாவில் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் செய்யலாம். இட்லியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நான் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம்.
தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாவில் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட்டாகவும் தோசை செஞ்சு எடுக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி நல்ல சாஃப்டான ஆப்பம் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம ஆப்பம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. நான் திருப்பி போடலை, நான் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆப்பம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஓட்டையாக வந்திருக்கு. நம்ம இதுக்கு தேங்காய் பால் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருக்கேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.